மணி சிரித்தால் வெள்ளி மணி கிளியே கண்ணுறங்கு தூரி தூரி பச்சை மலப்பூ நீ உச்சி மரத்தேன் குத்தங்கொர ஏது நீ நந்தவனத்தேரு. சூப்பர் சிங்கர் முடிஞ்சதும் ஜான் ஜெரோமுக்கு பயங்கர வரவேற்பு கள்ளக்குறிச்சி அவங்க கிராமத்தில். அது மட்டும் இல்லைங்க, அவர் ஏலகிரி டான் பாஸ்கோவில் படிச்சிருக்காரு, கிறிஸ்டின் இன்ஸ்டிடியூஷன். ஜான் வந்து அங்கே படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டு. இப்போ சூப்பர் சிங்கர் 10ல் டைட்டில் வின்னர் ஆகிட்டார்ல, ஸோ அவரை சீஃப் கெஸ்ட் மாதிரி கூப்பிட்டு வரவேற்று பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க அந்த இன்ஸ்டிடியூஷன். அண்ட் இப்போது ஜான் இப்போ யார் கூட ட்ராவல் பண்ணிட்டுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மகிழ் மித்ரா. இவங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல. அஃப்கோர்ஸ் இவங்க வந்து சூப்பர் சிங்கர் பாதியிலேருந்து ஜான் கூட ட்ராவல் ஆகிட்டுருக்காங்க. அண்ட் இவங்க எப்படி இவ்வளோ க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாப்பா வந்து ஜானோட பாட்டுனா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி டிவியில் பார்த்து அதை பார்த்து ஃபாலோ பண்ணி அண்ட் அதை வந்து வீடியோவாக அவங்க அப்பா எடுத்து போட ஜான் வந்து அவங்க ஃபேமிலியை ஃபாலோ பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, ஜான் வந்து விக்னேஷ் கூட தான் சென்னையில் ஸ்டே பண்ணியிருக்காருன்னு தெரியும்ல. அவங்க பக்கத்து காம்ப்ளெக்ஸில் தான் இவங்க ஃபேமிலியும் இருக்காங்க, அதாவது மகிழ் மித்ரா ஃபேமிலியும் இருக்காங்க. ஸோ இப்படி இவங்க எல்லாருமே இன்டர் கனெக்டட் தான். விக்னேஷ் மூலயமா ஜான் இப்படி எல்லாருமே இன்டர் கனெக்டட்ன்றதுனால பக்கத்துலன்றதுனால அவங்க எங்கே பார்த்தாலுமே ட்ராவல் ஆகிறாங்க. அண்ட் அவர் காலேஜ் போனப்பவும் அந்த பாப்பாவும் கூட போயிருக்கு காரில். அழகாக ஜானோட மடியில் உட்காந்துக்கிட்டு அந்த பச்சை மலை பூ சாங் பாடுறாங்க. அழகாக அண்ணன் தங்கச்சி மாதிரியே இருக்குது ஆப்டாக. அது பாப்பா வந்து பாடிட்டு ரொம்ப வெக்கவும் படுறாங்க. நானே ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் யார்ட்டையும் அவ்வளோவா பேச மாட்டேன்னு. அந்த அளவுக்கு இவரே க்ளோஸ் ஆகுறாரு அப்படின்னா அந்த ஃபேமிலி எந்த அளவுக்கு ஜான் கூட வந்து நெருக்கமாக பழகிருப்பாங்க அப்படின்றது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இவங்க எங்கே அவுட்டிங் போனாலும் அந்த ஃபேமிலியும் ஒன்றா இப்போ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்காங்க. பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா ஜான் சென்னை வரும்போது யாருமே தெரியாது, நான் எப்படி இருக்க போகிறேன் என்ன பண்ண போகிறேன்னு தெரிலன்னு முடிச்சுட்டு இருந்தவருக்கு அவர் விக்னேஷ் ஒரு நல்ல ஒரு அன்பான நண்பன் அப்புறம் பிரதர் கிடச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஃபேமிலி, அது மட்டும் இல்லாமல் தமிழ் மக்கள் நிறைய பேர் அவருக்கு லவ் கொடுத்துட்டே இருக்காங்க. அப்பா சொன்னது என்னென்னா, சின்ன வயசுலேருந்து எது இருந்தாலும் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் தன்னடக்கம், பெரியவங்கள்ட்ட மரியாதை, இந்த மாதிரி இருக்கும்போது எல்லாமே தேடி வரும், அதை மட்டும் நான் சொல்லி வளர்த்தேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி அவரோட வெற்றிக்கு பார்த்திங்கன்னா அவருடைய அந்த தன்னடக்கமும் ஒன் ஆஃப் த ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். அண்ட் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சதை லைக் போட்டுருங்க. ஃபீட்பேக்ஸை கமெண்ட் மூலிமா தெரிஞ்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.